ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, லாங் டியூப்ஸ் வச்சு தான் ஒரு டிசைன் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். இந்த டியூப் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். சென்டரில் வந்து இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸ் வந்து வைக்க போகிறோம். உங்கள்கிட்ட கோல்டன் பீட்ஸ் இருந்துச்சுன்னா கோல்டன் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஒயிட் கலர் பீட்ஸ் இருந்தாருன்னா ஒயிட் கலர், இல்லை கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா கலர் பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ என்னென்னா, நீடில் வந்து த்ரெட் போட்டு எண்ட் நாட் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கோல்டன் பீட் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு டியூப் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இன்னொரு ஸ்டிச். ஓகேவா? நல்லா டைட்டாக நின்றுச்சு. ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம இந்த டிசைன் வந்து போட்டிருக்கோம். ஓகேவா? இந்த ஷேப்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கிறது வந்து நம்ம தான் வந்து சரி பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிள் வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த ட்ரையாங்கிள் போட்டதுக்கப்புறம் நான் வந்து ஒரே ஒரு ஃப்ளவர் கொஞ்சமாக இந்த மாதிரி இதுக்கு சென்டரில் வந்து ஒரு பீட் கொடுத்து இங்கே மட்டும் இந்த கார்னரில் மட்டும் நான் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போது இதுக்குள்ளே வந்து ரேண்டமாக வந்து கோல்டன் பீட்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பு ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணுறோம். நான் வந்து ஒரு சமைக்கி எடுத்துருக்கேன். அதில் ஒரு சுகர் பீட். க்ளூ வந்து கொஞ்சம் காயத்துக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். நான் வந்து இப்போ கண்டினியூஸாக போட்டுட்ருக்கிறதுனால அது சரியாக செட் ஆகலை. இந்த டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சைடில் மட்டும்தான் அந்த ஃப்ளவர் வச்சுருக்கோம். வேணும்னா நம்மளுக்கு இந்த கார்னர்ஸ்லேயும் வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஸ்டோனு, அதுக்கப்புறம் இது ஒரு கிளிட்டரிங் எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும். ஓகே.